So first question பாருங்க, if x is 80% of y, then what percent of 2x is y அப்படின்னு சொல்லு. இப்போ x equal to 80% of y. x என்பது y இன் 80% எண்ணில் அப்படின்னா x வந்து y ல 80% இருக்குன்னா 80% எப்படி எழுதலாம்னா 80 divided by 100 into y. ஸோ இதில் வந்து எக்ஸும் ஒய்யோடைய வேல்யூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸ் வந்து 80, ஒய் வந்து 100. ஓகேவா, எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது, பட் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வரைக்கும் ஸோ எக்ஸ் வந்து 80% இருக்கும், ஒய் வந்து 100%. ஸோ அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஒய் வந்து 2xல எவ்வளோ சதவீதம் சொல்லிட்டு. இங்கே ஆஃப் இருக்கு இல்லையா, அந்த ஆஃபுக்கு பக்கத்தில் எது இமிடியேட்டாக வருதோ அதுதான் உங்களுடைய டினாமினேட்டராக இருக்கும் எப்பவுமே. ஸோ டிவைடட் பை 2x, மேலே வந்து ஒய், ஆஃப் பக்கத்தில் எது இருக்கோ அதுதான் உங்களுடைய டினாமினேட்டர். ஸோ இங்கே ஆஃப் பக்கத்தில் 2x இருக்குது, அதுதான் டினாமினேட்டரு. ஒய் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்னு வரும். இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ வந்து 80 பார்த்துருக்கோம், ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒய் 100 டிவைடட் பை 2 into 80 இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்கறதுனால பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 100 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 25 டைம்ஸ் 24 டைம்ஸ் 4 25, இந்த 2 அடிச்சோம்னா என்ன வரும் 12.5. இப்போ 5 into 12.5, 5 5s are 25, 2 6, so 62.5%. ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. இது பேசிக் கொஸ்டின் தான் பர்சன்டேஜில். ஸோ ஒரு வேரியபிள் வந்து இன்னொரு வேரியபிளில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு இன்னொன்று அப்படியே மாற்றி கேட்கலாம். ஸோ இது 2xன்னு கேட்கலாம், இல்லை எக்ஸ்ன்னு கேட்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் பக்கத்தில் எது இருக்கோ அதுதான் டினாமினேட்டர். உங்களுக்கு கொஸ்டின் சப்போஸ் புரியல அப்படின்னா ஆஃப் பக்கத்தில் எது இருக்கோ அதுதான் டினாமினேட்டரில் வரணும் அப்படின்றது ரூல். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் a is 150% of b, then b is what percentage of a plus b அப்படின்றது கொஸ்டின். சரி, லாஸ்ட் சம் எப்படி அப்படியே தான். a is 150% அப்படின்னும் போது 150 divided by 100 into b. ஸோ அப்போ a divided by b equal to 150 divided by 100. ஸோ அப்போ a வேல்யூ வந்து 150, b வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், அவங்க கேட்ட கொஸ்டினில் ஆஃப் பக்கத்தில் a plus b இருக்குது. ஸோ அதுதான் உங்களுடைய டினாமினேட்டராக வரணும், a plus b. ஸோ மேலே நியூமரேட்டரில் என்ன வரணும்னா b கேட்டிருக்காங்க இல்லையா, பியோட வேல்யூ வரணும். ஸோ b இன்ட்டு 100, ஏன்னா பர்சன்டேஜில் கேட்டதுனால. பியோட வேல்யூ என்ன 100, a plus b வந்து 150 plus 100 250. இப்போ என்ன வரும் 100 divided by 250 into 100. 55 times 52 times 5 20s are 100. அப்போனா எத்தனை பார்த்தா 40%. ஸோ ஆன்சர் வந்து 40%. ஓகேவா, a என்பது b இன் 150% எனில் b என்பது a plus b இன் எத்தனை சதவீதம் அப்படின்னு தான் கேள்வி. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், a is equal to 150 divided by 100 into b. ஸோ a by b வந்து 150 divided by 100. ஸோ நம்ம கேட்டது a plus bயில் b வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ a plus bனா 150 plus 100 250, மேலே bயோட வேல்யூ 100 into 100 பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா 40%. 28% of 36% of 5/7 of 5000 என்ன அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சம்பவம் வரும். ஓகே, சரி, இப்போ 28% வந்து அப்படியே பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணிங்க. 28/100 இன்ட்டு 36/100 இன்ட்டு 5/7 இன்ட்டு 5000. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே கன்வெர்ட் பண்ணி எழுதியாச்சு. ஸோ இந்த 2 ஜீரோக்கும் இங்கே 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். இந்த 50ல் 100 வந்து 2 டைம்ஸா 50, தென் வந்து 7 4 டைம்ஸ், இங்கே 2 அடித்தோம்னா 18 வரும். இப்போ மீதி இருக்கிறது 4 into 18 into 5. 18 5s are 90, 94s are 360. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 360. ஸோ ஒன்றும் இல்லை, பர்சன்டேஜில் இருக்கிற 28/100 எழுதியாச்சு. 36%, 36 divided by 100 57. ஆஃப்னா ஒன்றும் இல்லை, மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ இந்த கணக்கு நீங்கள் போடுறீங்களா, 25%
360 25%, 240 15%, ரெண்டுத்தோடைய வித்தியாசம் என்னன்னு கேட்குறான். 25% 25/100 இன்ட்டு 360 மைனஸ் 15% 15/100 இன்ட்டு 240 அப்படின்னு எழுதிடுச்சு. சும்மாங்க 20 5 20 18 20 18 360 20 5. ஸோ இந்த 5 அடிச்சாச்சு. அப்போது 5 இன்ட்டு 18 90 மைனஸ் 20 5 20 12. ஸோ 5 3 12 3 36. ஸோ 90ல் 36 போச்சுன்னா 54. இப்போ நீங்கள் ஒரு முகவர் துணி விற்பனையில் 2.5% கமிஷன் பெறுகிறார். ஒரு குறிப்பிட்ட நாளில் அவருக்கு ரூபாய் 12.50 கமிஷன் கிடைத்தால் அன்று அவர் மூலம் விற்கப்பட்ட துணியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ an agent gets a commission of 2.5% on the sales of a cloth. If on a certain day he gets rupees 12.5 as commission, the cloth sold through him on the day is what? ஸோ இப்போ மொத்தமாக எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் அப்படி பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். எவ்வளோ நடந்திருக்கும்? சேல் எப்போவுமே 100% தான் நடக்கும் இல்லையா? அதுலேருந்து தான் உங்களுக்கு கமிஷன் வரும். ஸோ 100%. அப்போது அவன் கொடுத்துருக்கிறது 2.5%க்கான ஈக்குவல் வேல்யூ 12 ரூபா 50 பைசா. அதுலேருந்து 1% கண்டுபிடிக்க முடியுமா? சிம்பிளாக போடணும். 2.5% இதுக்கு நிகரான மதிப்பு என்ன இருக்குது? 2.5%ன்றது அவன் வாங்குகிற கமிஷனோட வேல்யூ. அது வந்து மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபா 50 பைசா அவனுக்கு கமிஷனாக கிடச்சிருக்கு. அது ரூபாயில் சொல்கிறாங்க. அதவே வந்து சதவீதத்தில் சொல்லணும்னா 2.5%. அதுலேருந்து 1% கண்டுபிடிக்க முடியுமா? சரி, சிம்பிளாக இப்போ ஒரு கொஸ்டின். இப்போ 20% வந்து ஒரு 40 ரூபா அப்படின்னு சொன்னால் 1% என்ன வரும்? 20% வந்து 40 ரூபான்னா அப்போ 1% வந்து 2 ருபீஸ்ன்னு சொல்கிறீங்களா? இப்போ அதே மாதிரி தான் 2.5%ன்றது 12.50 பைசா அப்படின்னா 1%தோட மதிப்பு என்ன? 6 எப்படி வரும்? அந்த 40 2 ரூபான்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? 40 2 ரூபான்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? நீங்கள் 20% இஸ் ஈக்குவல் டு 40 ருபீஸ் அப்படின்னா அந்த 40 வந்து 20ஆல் வகுத்தீங்கன்னா 1% கிடச்சிடும் இல்லையா? இப்போ 20%க்கு பதிலாக 20x வச்சோம்னா 20x 40 ரூபானா எக்ஸோட மதிப்பு வந்து 40/20. இதை அடித்தோம்னா 2 அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சு இதானே. இதுவே வந்து 20% அப்படின்னா இப்போ எனக்கு இந்த பர்சன்டேஜ் அப்படின்றது 1% அப்படின்னாலும் பர்சன்டேஜ்னாலும் ஒன்று தான். அதை அப்படியே எழுதணும். ஈக்குவல் டு 40 அப்படின்னா அப்போ எனக்கு 1%தோட மதிப்பு வேணும்னா 40 / 22. அதே தானே வரப்போகுது. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 2.5% அப்படின்றது 12 ரூபா 50 பைசானா 1% என்ன வரும்? 12 ரூபா 50 பைசா டிவைடட் பை 2.5 வருதா? அப்போ இதை அடித்தோம்னா என்ன வரும்? 5. அப்போ 1% வந்து 5 அப்படின்னா நான் எப்பவுமே சொன்னேன் சேல்ஸ் வந்து 100% தான் இருக்கும். சேல்ஸ் வந்து 100% தான் இருக்கும். அந்த சேல்லேருந்து தான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அப்போது 5 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் 500 ரூபா. அப்போ சேல் எவ்வளோக்கு நடந்திருக்குன்னா 500 ரூபா. சிம்பிளாக போட்டுடலாம். ஓகேவா? இது புரிஞ்சுக்கிட்டாவே போதும். 2.5% கொஸ்டினில் எப்போவுமே பர்சன்டேஜில் என்ன பண்ணுவான்னா ஒரு பர்சன்டேஜுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ கொடுத்துருவான். நீங்கள் என்ன கொஸ்டினாக இருந்தாலும் சரி பர்சன்டேஜில் நீங்கள் 1% கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்க கொஸ்டினில் என்ன கேட்குறானோ அந்த பர்சன்டேஜ் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும்.